இந்த மாதிரி காட்டன் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதனுடைய எட்ஜில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அதை இந்த மாதிரி 2 விரலில் இப்படி பிடிச்சிட்டு இந்த விரலை இப்படி சுற்றிட்டு இப்படி எடுத்து இப்படி விட்டுட்டு கீழேருந்து எடுக்கணும். நம்ம த்ரெட்டை இப்படி குமார் இருக்கிறதுல இப்படி மாட்ட போகிறோம். அதுதான் இப்போ கீழே நடக்க போகுது. கீழேயும் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ஹுக்கு மாதிரி இருக்கிறதுல இப்படி இந்த த்ரெட்டை இப்படி மாட்ட வைக்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த ஊசி வந்து உங்களை பார்த்து வர்ற மாதிரிக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக இருக்கும். இப்படி குத்தி இப்படி எடுத்துக்கணும். இப்படி உள்ளே விடும்போது உங்களை பார்த்து அந்த குக்கி மாதிரி இருக்கிறது உங்களை பார்த்து இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே துளிப்புன்னு இருக்கு இல்லையா, அது உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எடுத்துகிட்டு இப்படி ஒரு திருப்பினீங்கன்னா அந்த பழைய நாட்டிலேருந்து வந்துடும், நாட்டு விழுந்துடும். இப்படி இந்த மாதிரி இப்படி குத்தி கீழே ஒரு சுற்றி எடுக்கும்போது தான் ட்விஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக. இந்த மாதிரி இப்போ கீழே என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பேக்கில் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அது பேக்கில் ஃபோர்ஸ் கொடுத்த மாதிரி தான். அது இழுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக இப்படி ஒரு சுற்றிட்டு மேலே திருப்பினீங்கன்னா, ஊசியை திருப்பினாவே அது உங்களுக்கு மேலே வந்துடும். கீழே இருக்கிற த்ரெட்டு மேலே வந்துடும். அது நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஊசிக்கு நேராகவே அந்த விரலை வச்சுருந்தீங்கன்னா, நூல் சுற்றின விரலை வச்சுருந்தீங்கன்னா எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊசியை ஸ்ட்ரைட்டாக விட்டு இதை கொஞ்சம் லைட்டாக பேக் ஃபோர்ஸ், அதாவது கொஞ்சம் தள்ளி விரலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குத்தி சுற்றி லைட்டாக தள்ளி மட்டும்தான் வைக்கிறீங்க, இழுக்க வேணாம். மேலே இருக்கிற ஊசியும் ரொம்ப இழுக்க வேணாம், கீழே இருக்கிற த்ரெட்டும் ரொம்ப இழுக்க வேணாம். லைட்டாக திருப்பினீங்கன்னாவே மேலே இருக்கிற ஊசியில் அந்த த்ரெட்டு கீழே இருக்கிற த்ரெட்டு அழகாக மாட்டிக்கும். இப்போது நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாட் போட போகிறோம். நாட் போடுறது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எப்பயும் உள்ளேருந்து இப்படி எடுப்போம் இல்லையா, எடுக்கும்போது நாட் அப்படி திருப்பாமல், ஊசியை திருப்பாமல் ரெண்டையும் இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா இது குட்டியாகிடும். குட்டியானதுக்கப்புறமா இப்படி மேலே எடுத்திங்கன்னா, அதாவது செகண்ட் டைம் போடுறீங்க இல்லையா, அந்த நாட்டை இழுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு வந்து உங்களுக்கு சின்னதாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை இப்படி அந்த ஊசியால் பிடிச்சிக்கிட்டு கீழே நூலை இழுக்க நாட்டு விழுந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். சில்க் த்ரெட்டும் சேம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் எப்போயுமே சிங்கிள் த்ரெட் எடுத்துக்கோங்க. பழகிறப்போ சிங்கிள் த்ரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பக்கத்தில் நீங்கள் இதே சிங்கிள் த்ரெட்டிலேயே பக்கத்தில் செயின் ஸ்டிச் ரொம்ப பழக்கமானதுக்கப்புறமா டபுள் த்ரெட் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டில் போட்டு ரொம்ப பழகிட்டிங்கன்னாவே உங்களுக்கு மற்ற ஜரியில் போடுறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஜரியில் போட்டு பழகிட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப ரிஸ்க்கு. அப்போ சில்கில் போடவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்படி இந்த 2 விரலில் பிடிச்சிட்டு இந்த விரலில் இப்படி மாட்டிட்டு கீழே இருந்து சேம் காட்டன் த்ரெட்டில் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியான த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஊசி உங்களை பார்த்து போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. அதாவது ஸ்டிச்சு உங்களை பார்த்து வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரேம் அப்பப்போ
திருப்பிக்கணுன்னாலும் கூட திருப்பிக்கோங்க பழகும்போது. இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஜரியில் போடலாம், இல்லை வேறு எதுலையாச்சும் நம்ம மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி காட்டன் த்ரெட்லேயே போடலான்னு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ சில்க் த்ரெட்டில் நீங்கள் போட்டு பழகியே தான் ஆகணும். ஆனால் அதில் போட்டு பழகிட்டிங்கன்னா மற்ற எல்லா ஸ்டிச்சஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மற்ற எல்லா ஸ்டிச்சும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சில்க் த்ரெட்லேயும் சேம் அதே தான், நம்ம முடிச்சிட்டோம், எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம நாட் போடலாம். இதுலேயும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த மாதிரி இப்போ இது பெருசாக எடுத்து விட்டுட்டு பெருசாக இழுத்து விட்டு பக்கத்தில் குத்தி இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்திங்கன்னா வந்துடும். அப்படியே கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான் நாட். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்லேயும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். இந்த 2 விரலில் பிடிச்சிட்டு இப்படி மாட்டிட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது கீழேருந்து எடுக்க போகிறோம். இப்போது இப்படி குத்தி ஜரி த்ரெட்டை எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த துளிப் அப்படிங்கிறது உங்களை பார்த்து இருக்கணும். லைன் உங்களை பார்த்து வர்ற மாதிரி இருந்தால் இப்படி சேம் தான். ஜரி த்ரெட்டில் வந்து சிங்கிள் த்ரெட்டில் போடும்போது எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் அது திரும்பிடும் அழகா. ஆனால் டபுள் த்ரெட்டு நம்ம கொடுக்கும்போது ஜரியில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போவும் நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் குத்தணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. எடுக்கும்போது டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா இப்படி சைடில் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே குத்தும்போது மட்டும் ஸ்ட்ரைட்டாக குத்திக்கங்க. இப்படி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் அது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். செயின் ஸ்டிச் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. எப்படி ஒரு 1 வீக்காவது எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு 1 வீக்கில் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எண்டுக்கு வரப்போகிறோம். இதுவும் சேம் அதே மாதிரி தான் நாட் போடுவோம். நாட் போடுறது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டு செகண்ட் நாட்டை லூப் இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து லைட்டாக கீழேயும் மேலேயும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இழுத்துட்டோன்னா திரும்ப அது கீழே போகவே போகாது. சரிங்களா? த சேம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. இப்போது இந்த துளிப் அப்படின்னு இருக்கிறதுல தான் இந்த ஹுக் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்படி கை வச்சுட்டு இப்படி குத்தி இப்படி அப்படி அழுத்தம் கொடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் இல்லாமையே இப்படி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போட்டுட்ருக்கீங்க, ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா இப்படி கொடுத்து இப்படி அழுத்தம் கொடுக்கணும். ஸோ அது அப்பப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அது பழக்கம் ஆகும்.